ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோ பங்குனி உத்திரத்து அன்னைக்கு தான் எடுத்த விலாகு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தேனியிலேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக எங்களுக்கு பஸ் கிடைக்கல. ஸோ நாங்கள் வத்தலக்குண்டு வரைக்கும் நேராக வந்துட்டோம். ஸோ வத்தலக்குண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற அந்த ஸ்பாட்டுக்கே கொண்டு போய் நம்மளை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்தும் நம்மளை ரிட்டர்ன் பிக்கப் பண்ணுறதும் சேம் பஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து ட்ரிப்பு போகலை, நம்ம வந்து பங்குனி உத்திரத்துக்கு குழந்தை வேலப்பரை பார்க்க போகிறோம். இவருக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது, என்னோடய லைஃப்பில் நடந்தது. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னால் நான் கொடைக்கானலுக்கு ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கும்போது எங்களால் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை வேலப்பர் இங்கே இருக்கிறாங்க, இவங்களை போய் பார்த்துட்டு வாங்க, நவபாசனம், இவர் தான் முதல்ல தோன்றினவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா வியூவர்ஸ் மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தா நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இவர் மேலே இருந்த காதலை விட பழனி முருகன் மேலே இருந்த அதீத காதல்னால நான் அவரை பார்க்கணும் அப்படின்ற அவரை பார்க்குறதுக்கு நான் கிளம்பிட்டேன். கடந்த 1 வருஷமாக இவரோட நினப்பு வந்து எனக்கு அதிகமாகிட்டே இருந்துச்சு. என்னோடய லைஃப்பில் இப்போல்லாம் எனக்கு நடக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு சாமி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அது வந்து என்கிட்ட ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வருது அப்படின்னா, அவரை கண்டிப்பாக நான் போய் மீட் பண்ணிடுவேன். நான் அந்த மாதிரி எனக்கு 2 சாமியை நான் மீட் பண்ணியிருக்கேன். திருப்பரங்குன்ற முருகனை மீட் பண்ணியிருக்கேன். பழனியில் இருக்க முருகனை அதே மாதிரியான விஷயங்களில் நிறைய டைமில் நான் மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மடப்புற காளியை நான் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு அடிக்கடி வந்துட்டு நான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்து எனக்கே தோணும், ஏன் இவங்க என்கிட்ட அதிகம் வர்றாங்கன்னா இவங்களை நான் போய் மீட் பண்ணணும். ஸோ அதுதான் நடக்கும். அப்படிங்கும்போது இவரை வந்து நான் ஒரு 6 மாதமாக யோசித்துக்கிட்டே இருக்கேன். இவர் வந்து என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு, ஆனால் என்னன்னு தெரியலை. லைஃப்பில் அவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்துட்டு எனக்கு இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, நான் அப்படி ஆகிட்டேன், நான் இப்படி ஆகிட்டேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இன்னும் நான் வளரலை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னால் இவரை தேடி நான் அலையிறேன். என்னன்னே தெரியலை. இவரை தேடி பூம்பாறைக்கு பதிலாக பூப்பாறையிலலாம் போய் மூணார் பக்கம்லாம் போய் நான் தேடி அலையிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இவரை பார்த்தே ஆகணுன்ற ஒரு முடிவில் பங்குனி உத்திரத்துக்கு ஒரு பெரிய பிளான் வந்துட்டோம். சரியான பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே பக்கத்தில் கடைகளில் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கூட கையில் காசு எடுத்துகிட்டு போனது ஒரு 1500 ருபீஸ் கிட்ட தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ தம்பிங்களுக்கு உள்ளே போனதுமே எங்களை வந்து நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு என்னை வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ வயிறு நிறைய நல்லா திருப்தியாக கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவரையும் போய் சாமி தரிசனம் நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ட்ரிப்புக்கோ எதுக்குமோ போகலை. ஸோ பங்குனி உத்திரத்துக்கு எல்லோரும் திருச்செந்தூர், அங்கே பழனி இந்த மாதிரி போவாங்க. ஸோ நம்ம வந்து குழந்தை வேலப்பரை தான் பார்க்க வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய், டாடா, see you.